ஐயா, ஊர்ல எல்லாத்திட்டும் விசாரிச்சு பார்த்துட்டேன். திருவிழாவில் ஆடின பொண்ணு யாரு என்ன விவரம்னே தெரியல. அவ எங்க போனான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஊர் பேர் தெரியாதவ ஆட வந்திருக்கா. உற்சவர் அம்மனை காணும். அப்படின்னா உற்சவர் காணாம போகல, கடத்தப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு கடத்தல் கோஷ்டியை சேர்ந்தவளா இருக்கணும். அம்மன் சிலை ஊர் எல்லையில தங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து ஆளை வச்சு சிலையாவ கடத்திட்டு போயிருக்கணும். முதல்ல காணாம போன அந்த பொண்ணை கண்டுபிடிங்க. ஏம்மா அழற? எங்க அம்மா இந்த கண்மலரை இந்த கோவில் வாசல்ல வித்துட்டு வர சொன்னாங்க. நான் இந்த ஊருக்கு புதுசுன்னு எல்லாரும் என்ன விற்க விடாம விரட்டிட்டாங்க. இது விக்காம போனா ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் பட்னி தான். ஐயோ, உன் பேர் என்ன? மீனாட்சி. எல்லாரும் என்ன மீனான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச பேரு. கவலைப்படாத, இந்த கண்மலர் எல்லாம் நான் வித்து கொண்டு வரேன். இங்க எது? வாங்க, கண்மலர் வாங்கிக்கோங்க. கண்மலர் வாங்கிட்டு போங்க தாயி. கர்நாடகா உண்டியில கண்மலர் போட்டா அவ கண்ணு திறக்கும், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். கண்மலர் வாங்கிக்கங்கயா. ஏமா, 10 வருஷமா நாங்க எங்க வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கோம். புதுசா நீ தள்ளிக்கிட்டு வந்தா எங்க பொழப்பு என்ன ஆறுது? மரியாதையா போயிடுமா. கண்மலர் நான் வைக்க கூடாதா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஐயா, கண்மலர் வாங்கிக்கங்க. கண்ணபுரத்தாளுக்கு கண்மலர் காணிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மனுக்கு காணிக்கையா? தங்கத்தையும் வைரத்தையும் போட்டுத்தான் எனக்கு பழக்கம். இந்த தகரத்தை போட்டா என்னுடைய கௌரவம் என்ன வருது? காணிக்கையில கௌரவம் பார்க்க கூடாதியா. கல்ல நட்டு வச்சாலும் காமாட்சி தான், புல்ல நட்டு வச்சாலும் பிள்ளையார் தான். இந்த தகரம் தாயோட கண்ணுக்கு சமம். இது கண்ணா? இது தகரம் இல்ல, ஆத்தாவோட கண்ணுன்னு சொன்னனே பாத்தியா? ஆத்தாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, இங்க தரையெல்லாம் கண்ணு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. காணிக்கைன்னு சொல்லிட்டாலே இந்த சாதாரண தகரத்து கூட சக்தி வரும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டமா. கண்ணபுரத்தா அவ கண்ணை திறந்து என் கண்ணையும் திறந்துட்டா. காளியம்மன் கண்மலர காலால எட்டி உதைச்சிட்டேன். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா உன் கால விழற தாயி, உன் கால விழற. அவ தண்டிக்கிறவளா இருந்தா உன் கண்ணை பறிச்சிருப்பா. ஆனா அவ மன்னிக்கிறவ. அதான் மண்ணெல்லாம் கண்ணா திறந்திருக்கா. அக்கா, இந்தா கண்மலர் வித்த காசு. அதுக்குள்ள வித்துட்டீங்களா? நான் எங்க வித்தேன்? கண்ணபுரத்தா கண்மலரை காசாக்கி கொடுத்துட்டா. ஒரு பணக்காரரு அத்தனை கண்மலருக்கும் மொத்தமா பணம் கொடுத்துட்டாரு. பணத்தை ஜாக்கிரதையா எடுத்துட்டு வீட்டுக்கு போமா. நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க. இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் அவசரமா அம்மனூருக்கு போயிட்டு இருக்கேன். அம்மனூருக்கா? ஐயா வேணாம், அங்க போகாதீங்க. ஏமா? அந்த ஊர்ல சாமியே பூதமாயிடுச்சு. அம்மனே ஆளை கொள்ளுற ராட்சசி ஆயிட்டா. அதனாலதான் அந்த ஊரை விட்டுட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம். ஆத்து நீர் உப்பு கரிக்காது, அம்மன் சக்தி அசுர சக்தி ஆகாது. அம்மனூர்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். முத்துமாரி அம்மன் கோவில் கதவு மாதிரியே அந்த உண்மையும் மூடு மந்திரமாவே இருக்கு.
அண்ணே எழுந்துருண்ணே. அண்ணே முதல் பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா பம்பை எடுத்து வாசிண்ணே. வசிக்கிறேன். என்னப்பாச்சு உனக்கு? இந்த நட்ட நடு ராத்திரியில பித்து பிடிச்ச மாதிரி பம்பைய வாசிச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சாமுண்டி வந்து என்ன பம்ப வச்சு சொன்னா. எப்படி சொல்லுவா? சாமுண்டி தான் செத்து போயிட்டாளப்பா. ஆமா, என் தங்கச்சி சாமுண்டி செத்து போயிட்டாள்ல. ஆமா, செத்து போயிட்டா. பாவம் சடையாண்டி சாமுண்டியை தான் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு பாசம் வச்சிருந்தான். ஆமாப்பா, அவ செத்து போனதுல இருந்து பாவம் சடையாண்டி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். சரி வாங்கப்பா எல்லாம் போலாம். சாமுண்டி மட்டும் இருந்தா இந்த முத்துமாரியம்மன் கோயில் கதவு மூடியா இருக்கும். ஆமா, என் தங்கச்சி சாமுண்டி உயிரோட இருந்தா இந்த கோயில் இப்படியா மூடி இருந்திருக்கோம்? தினம் திருவிழா தானே. பூசாரி அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டு முறை உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதை ஏமா நீ சுமந்துகிட்டு வர? பெரியவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. அது இல்லக்கா, உனக்கு வயிறார சோறு போடுறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க ஆத்தா சொல்லிச்சு, அதான் கொண்டு வந்தேன். ஊருக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்படி யாருக்காவது நல்லது நடந்தா அது அந்த முத்துமாரியம்மனோட லீலை. அண்ணே, இந்தானே உன் பங்கு. சாமுண்டி, நீ கோயில் பூசாரி, உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு தரணும்னு பஞ்சாயத்து கட்டல. இந்த சாப்பாடை நீ தான் சாப்பிடணும். இதுல எனக்கு பங்கு கொடுக்குற? அண்ணே, அந்த ஆத்தாவுக்கு படையல் வைக்கிறதையும் இந்த அண்ணனுக்கு பங்கு வைக்கிறதையும் நான் என் ஜென்ம கடமையா நினைக்கிறேன். அண்ணே, நீ இதை சாப்பிடல அப்புறம் நான் இன்னைக்கு பூரா விரதம் தான். ஆனா பேச்சுக்கு சொன்னா உடனே கோச்சுக்கிறீங்க. குணத்திலும் சரி கோவத்திலும் சரி நீ அந்த ஆத்தா ஒண்ணுதான். இந்த அனாதைய சொந்த அண்ணனா நினைச்சு இவ்வளவு பாசம் வச்சிருக்காள. அத்தா, என் தங்கச்சி என்னைக்கு நல்லா இருக்கணும். கர்ப்பத்துல சுமந்த தாயை நான் பார்த்ததில்ல. ஆனா கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீ பெத்த தாய் மாதிரி என் மேல பாசம் காட்டுறியே, ரொம்ப கொடுத்து வச்சுவ. அம்மாடி, அந்த பூசைக்கு வச்ச வெத்தலை விடுமா, போட்டுக்கிறேன். அம்மாடி, ஆத்த மொத்த பாரு. ஏமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆத்த முகம் சேர்ந்துருக்கு. முத்துமாரி அம்மன் முகம் சிவக்குதுன்னா ஊர்ல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம்.